வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார். அங்கே செவ்வாய் பகவான் நீச்சம் அப்படின்னா ஏதாவது கெட்டு போய் விட்டதா, இல்லை நீச்சமாகி விட்டதா, கெடுதல்களை செய்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஏற்படுத்தும். ஆனாலும் உங்க ராசியை குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது ஒரு நல்ல அமைப்பு. உங்க ராசிநாதனை சுக்கிரனுடைய பார்வை பெறுவதும் ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன் சொல்ற அப்படின்னா, குரு பகவான் உங்க ஜாதகப்படி 2க்கும் 5 கூடியவன், தனத்தை தரக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்க்குது. அந்த ராசியிலே புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார். புதன் பகவான் திக்பலத்துடன் வலிமையா உட்கார்ந்திருக்கார். அந்த புதனாலே புத்திசாலித்தனம், புதனாலே அறிவுக்கு காரகன். அப்போ அந்த புதன் அறிவுக்கு காரகன் உங்க ராசியில இருக்கும் போது அறிவு தூண்டப்படுகிறது. நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்க போறீங்க. அந்த புதனுங்கிறது யாருன்னா 8க்கும் 11க்குரியவன். அப்போ 2, 5ஆம் அதிபதி ஆக இருக்கக்கூடிய குரு பகவான் 8, 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை பார்க்கிறார். அப்போ 2, 5, 8, 11 கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஒரு பணபரம் அப்படிங்கிற அமைப்புங்கிறது இருக்கிறது. இந்த மாதம் பொருளாதார ரீதியில, பொருளாதார எண்ணத்தில் கொடுக்கும், குடும்ப ரீதியாகவோ உங்களுடைய குழந்தை ரீதியாகவோ வெளிநாட்டின் மூலமாகவோ நீங்க செய்யக்கூடிய தொழில் மூலமாக தனத்தை ஈட்டக்கூடிய, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, நல்ல புத்திசாலித்தனத்துடன் எதை எங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிற தன்மையோட, பெரிய மனிதர்களினுடைய ஆதரவோட இந்த மாதம் நன்றாக இருக்க போகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. 2ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார். அப்போ சூரியனுங்கிறது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி, தனஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. குருவினுடைய வீட்டில் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போ சூரியனை போல பேசக்கூடிய தன்மை, அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு. உங்க பேச்சு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்க போகிறது. ஆளுமை தன்மையுடன் இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு இருக்கு. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் குருவினுடைய பார்வையால ஒரு நல்ல அமைப்பு தான். தைரிய வீரியம் கிடைக்க போகிறது. வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை. சுக்கிரன் 3ல் இருக்கிறதுனால இசைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல நாட்டத்தையும், புதிய புதிய ஒப்பந்தங்கள், தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஊடகவியல் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும், சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது ஒரு மாதமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்து அந்த 4ஆம் இடத்தை சில சமயங்களில் கெடுத்து கொண்டிருந்தார், சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தார். உடல்நலத்தில் சில தொந்தரவுகள் இருந்தது, தாயின் மூலமாக சில பிரச்சனைகள் இருந்தது, தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனை, தாய்க்கும் உடல்நல தொந்தரவு. ஸோ இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, அத்தனை விஷயத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியானது மார்கழி மாதம் 13ஆம் தேதி, அதாவது 28/12/2024 அன்று அந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்து திக்பலத்துடன் வலிமையா இருக்கார். அப்போ நிச்சயமாக இந்த வீடு கட்டுதல், வீடு சார்ந்த விஷயங்கள், ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியாத தன்மை, இந்த மாதிரி ஹெல்த் சார்ந்த விஷயங்கள், விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக இருக்க போகிறது. சுகஸ்தானம் நன்றாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். தொழிலும் நன்றாக இருக்க போகிறது. கல்வியில் இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகள் விலக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் ராகு இருக்கு. குழந்தைகள் படிப்பு விஷயத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. ஆனா ராகு அங்கு இருக்குது. ஆனா குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை ஒன்றும் செய்ய போவது இல்லை. சரி, 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார். 6க்குரியவன் நீச்சம். அப்போ நீச்சமான என்ன, பெரிய கெடுபலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போவது இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கடன் சார்ந்த விஷயம் கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை, எதிரிகள் மறைந்து இருக்கக்கூடிய தன்மை, பெருசா ஒன்றும் ஆக்டிவேஷன் இல்லாத தன்மை,
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நோய் சார்ந்த விஷயங்களும் சரியாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு. சின்ன சின்ன ஆஸ்பத்திரி செலவு செய்தாலும் அது சரியாகிவிடும். அதனால வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். 5க்குரியவன் 7 இருக்கார். ஒரு சிலருக்கு காதல் இருக்கக்கூடிய தன்மை, காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், அதாவது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, பெரிய மனிதர்களின் ஆதரவுகள், சமுதாயத்தில் நாட்டங்கள், அதாவது நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய தன்மை, சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, பெரிய மனிதர்களினுடைய தோற்றம், பெரிய மனிதர்களுடன் கலந்து ஆலோசிக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. கூட்டு தொழிலில் வளர்ச்சி இருக்கிறது. கூட்டாளிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் 8ல் உட்கார்ந்திருக்கார். அதாவது 9க்குரியவன் 8ஆம் இடத்துல இந்த மாத தொடக்கத்தில் இருக்கார். அந்த மாத தொடக்கத்தில் சில பல விஷயத்தில் ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, லாபத்தை, குருங்கிறது யாரு? தனம், தனக்காரகன், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளால சந்தோஷம், மனமகிழ்ச்சி. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்து அதன் மூலமாக குடும்பத்தில் மனமகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திடீர்னு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அரசாங்கத்தின் மூலமாக லாபங்கள், அரசாங்க பதவி உயர்வு, அரசாங்கத்தின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள், அரசியல்வாதிகளுக்கு நல்லது ஒரு மாதமாக அமைகிறது. செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருந்தாலும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கு. அப்ப அதிகாரம் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் என்ன, செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள், அதாவது செவ்வாய்ங்கிறது விளையாட்டுத் துறையில் இருக்கின்றவர்கள், இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து அந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எழுச்சி பெறக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால லாப நோக்குடன் செயல்படக்கூடிய தன்மை, வியாபாரத்தில், அதாவது தன்னுடைய புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய எந்த வகையான தொழிலாக இருந்தாலும் சரி, அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறையாக இருந்தாலும் சரி, இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறாலும் சரி, சிஏ சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்யக்கூடிய தொழில்கள், கல்வி நிறுவனங்களை வைத்து செயல்படுத்துவது, ஸோ இந்த மாதிரியான துறைகள் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதம் எழுச்சி பெறக்கூடிய, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, எதிலும் சாதிக்கக்கூடிய, மனதில் தைரியத்தின் தெம்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 12க்குரியவன் விரயத்தை கொடுக்கக்கூடியவன் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ சுக்கிரன் 3ல் விரயம் இல்லாத தன்மை. அப்போ என்ன, சுப விரயங்களாக, அப்படி ஒரு விரயம் வந்தாலும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள், சுப விரயங்கள், இதெல்லாமே நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த வீடு வாங்குறது, இடம் வாங்குறது எல்லாமே இந்த மார்கழி மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சாத்தியக்கூறுகள் கிடைக்கிறது. அப்போ குரு நன்றாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு, இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் இருக்கு, பெரிய மனிதர்கள் குருமார்களினுடைய ஆசீர்வாதம் இருக்கு, நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதாவது நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது அல்லது ரொம்ப நாள் முன்னாடி இருந்தவர்கள் உங்களுக்கு ஒரு தொடர்பு கொடுத்து அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இந்த மார்கழி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 30/12/2024 திங்கட்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது, பிறந்த நாள் வருகிறது. அன்றைய தினம் ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில வகையான பிரச்சனைகள், அதாவது கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிர்ப்பு, வம்பு, வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்தில் வீடு கட்ட முடியல, இந்த மாதிரி சுகஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகள் போக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.